சிஎஸ்கே அணியின் அடுத்த போட்டி தான் இந்த ஐபிஎல் சீசனை புரட்டி போடக்கூடிய போட்டி. அதுவும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை சந்திக்க உள்ள இந்த போட்டி வெறும் போட்டியாக மட்டுமே இருக்காது. ஐபிஎல் வரலாற்றை மாற்றக்கூடிய போட்டியாக இது இருக்கும். பிரபல ஜோதிடர் துல்லிய கணிப்பு, அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி இப்போ வரைக்கும் சிஎஸ்கே அணி வீரர்கள் நல்ல ஃபார்மில் தான் இருக்கிறார்கள். புதிய கேப்டனாக ருத்ராஜ் நியமிக்கப்பட்டாலும் சிஎஸ்கேவின் மேட்ச் என்பது அப்படியே பழைய சிஎஸ்கே மாதிரியே இருக்கிறது. அதுவும் சென்ற முறை சென்னை அணிக்கு சிறப்பான தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்த டிவோன் கான்வே இல்லாமலேயே முதல் 2 போட்டிகளில் சிஎஸ்கே அபார வெற்றி பெற்றது. இரண்டாவது போட்டியில் மகிஷா பதிரனா சென்னை அணியில் வந்து சேர அது சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுத்தது. பலம் வாய்ந்த குஜராத் அணியை மிகவும் எளிதாக சென்னை அணி தோற்கடித்தது. மூன்றாவது போட்டியில் டெல்லியிடம் சிஎஸ்கே தோற்று போனாலும் அதிலிருந்து மிகவும் எளிதாக வெளிவரும் திறமை சிஎஸ்கேவுக்கு உண்டு. அடுத்து சென்னை அணி எஸ்ஆர்ஹெச் அணியுடன் மோதுகிறது. எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தவரை இதுவரை 3 போட்டிகளில் விளையாடி ஒரு போட்டியில் மட்டுமே வெற்றி பெற்று இருக்கிறது. எஸ்ஆர்ஹெச் அணியில் பேட்டிங் மிகவும் பலம் வாய்ந்ததாக இருக்கிறது. மேலும் சிஎஸ்கேவை பொறுத்தவரையில் இந்த மேட்சில் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறது. அது ஏனென்றால் சென்னை அணியின் ஹோம் கிரவுண்டான சேப்பாக்கத்தில் வைத்து நடைபெற்ற முதல் 2 போட்டியில் சென்னை அணி வெற்றி பெற்றது. ஆனால் சிஎஸ்கே அணியின் 3வது போட்டியான டெல்லிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே 20 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்துவிட்டது. இதனால் புள்ளிப்பட்டியலில் சென்னை அணி 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டது. மேலும் முதல் 2 போட்டிகள் சிஎஸ்கேவின் ஹோம் கிரவுண்டில் வைத்து நடைபெற்றதால் தான் சென்னை அணி வெற்றி பெற்றது. ஆனால் ஹோம் கிரவுண்ட் அல்லாத மேட்சில் டெல்லியிடம் சென்னை தோற்றுவிட்டது. அதனால் சிஎஸ்கே ஹோம் கிரவுண்ட் மேட்சில் மட்டும்தான் வெற்றி பெறும், மற்ற போட்டிகளில் தோல்வியே கிடைக்கும் என்று பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட பேச்சுகளையும் உடைத்தெறிய வேண்டிய கட்டாயத்தில் சென்னை அணி இருக்கிறது. இந்த நிலையில் எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிரான மேட்ச் எஸ்ஆர்ஹெச்சின் ஹோம் கிரவுண்டில் வைத்துதான் நடைபெறுகிறது. எனவே இந்த போட்டியில் வெற்றி பெற்று தன் மீது வைக்கப்படும் விமர்சனங்களை சிஎஸ்கே தட்டி தூக்கி எறிய தயாராகி வருகிறது. இந்த நிலையில் இந்த 2 அணிகளில் எந்த அணிக்கு ஜாதக கட்டங்கள் சாதகமாக இருக்கிறது என்று பார்த்தால் கும்ப ராசிக்காரரான நம்ம ருத்ராஜின் ஜாதக கட்டப்படி ராசியான நிறங்களில் கருப்பு நிறமோ ஆரஞ்சு நிறமோ கிடையாது. அதனால் கருப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம் கொண்ட எஸ்ஆர்ஹெச் அணியால் சிஎஸ்கேவுக்கு அதிர்ஷ்டம் என்பது கிடையாது. ஆனால் ரிஷப ராசிக்காரரான எஸ்ஆர்ஹெச் கேப்டன் பேட் கமின்ஸின் ஜாதக கட்டப்படி அவருக்கு அதிர்ஷ்டமான நிறங்களில் நீலம் நிறம் உண்டு. அதே நீல நிறம் சிஎஸ்கேவின் ஜெர்சியிலும் இருக்கிறது. எனவே சிஎஸ்கே அணியால் எஸ்ஆர்ஹெச் அணிக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து இந்த போட்டி நடைபெறும் தேதியான 5ஆம் தேதி என்பது இவர்கள் இருவருக்கும் அதிர்ஷ்டமான நம்பர் ஆகும். எனவே இந்த விஷயத்தில் இருவருக்குமே அதிர்ஷ்டம் என்பது சரிசமமாக இருக்கிறது. அடுத்து இந்த போட்டி நடைபெறும் வெள்ளிக்கிழமை என்பது சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜுக்கு தான் அதிர்ஷ்டமான கிழமையாகும். ஆனால் எஸ்ஆர்ஹெச் கேப்டன் பேட் கமின்ஸுக்கு வெள்ளிக்கிழமை என்பது அதிர்ஷ்டம் இல்லாத கிழமையாகும். எனவே இந்த விஷயத்தில் நம்ம ருத்ராஜுக்கு தான் அதிர்ஷ்டம் இருக்கிறது. மொத்தத்தில் அதிர்ஷ்டமான நிறத்தில் பார்த்தால் எஸ்ஆர்ஹெச் அணிக்கு சாதகமாக இருக்கிறது. அதிர்ஷ்டமான கிழமையில் சிஎஸ்கேவுக்கு சாதகமாக அமைந்துள்ளது. அதிர்ஷ்டமான தேதிகளில் இந்த 2 அணிகளுமே சமமான அதிர்ஷ்டத்தை பெறுகிறது. எனவே இந்த போட்டி ரொம்ப க்ளோஸாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருப்பதாக ஜாதக கட்டங்கள் கூறுகின்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெறும் என்ற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா